இன்னைக்கு நம்ம சேனல்ல 2012 ரிலீஸ் ஆன பசிசன் அப்படின்ற ஒரு செம்மையான படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படம் உண்மையாகவே வேற லெவலில் இருக்கும். இந்த படம் ஒரு உண்மை சமூகத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். இந்த படம் வந்து 100 கோடி ரூபாய் செலவில் எடுத்தாலும் 500 கோடி ரூபாய் அடிச்சா வேற லெவலான ஒரு படம். இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான ஆன்ல வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முடிஞ்சா ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ படத்தை பத்தி இதுக்கு மேலே என்ன சொல்ல, படத்துக்குள்ள போயிடலாம் வாங்க, வீடியோக்குள்ள போடலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பாட்டியை காட்டுறானுங்க. அந்த பாட்டி வந்து ஒரு பெட்டியை வெறிக்கு நின்று பார்த்துக்கிருக்கா. அந்த பெட்டிக்குள்ள வந்து சில அமானுஷ்யமான சத்தம் கேட்குது. அந்த பெட்டியை தொடலாமே போகிறா. இருந்தாலும் அந்த பாட்டி அந்த கையை எடுத்துட்டு ஒரு பாட்டை போட்டு விட்டு அங்கேருந்து ஒரு சுத்தியில் எடுத்துகிட்டு வந்து அந்த பெட்டியை உடச்சிடலாமேன்னு கையை விடனா அந்த பெட்டிக்குள்ள வந்து ஏதோ ஒரு அமானுஷ்யமான சக்தி அந்த பாட்டியை போட்டு பரட்டி எடுக்குது. அங்கிட்ட திருப்பி அவ கையை காலை முறிச்சு செவுத்தோரமாக அடிச்சு தூக்கி எரிஞ்சிருது. வெளியே இருந்து ஒரு ஆள் உள்ளே போய் அந்த பாட்டியை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறான். அது இந்த பக்கம் காட்டினா நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துல பாஸ்கெட் பால் கோச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த கோச்சிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியுது அவனுக்கும் அவன் ஒய்ஃபுக்கும் சண்டை. அவங்க 2 பேரும் அஃபீஷியலாக பிரிஞ்சிருக்காங்க. ஸோ அதனால பொண்ணுங்க வந்துட்டு அவனுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அந்த பொண்ணுங்க வந்துட்டு கொஞ்ச நாள் அப்பா கிட்டே வச்சு கொஞ்ச நாள் அம்மா கிட்டே இருக்கணும்னு கோர்ட்டு உத்தரவு கொடுத்துட்டு இப்போ சின்ன பொண்ணு காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு விலங்குகளை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு படத்தை வரைஞ்சி காட்டுறா. ஸோ அதை பார்த்தோன்னே அப்பங்க நல்லா சிரிச்சுட்டு வாங்கம்மா நம்ம வீட்டுக்கு போகிற நேரம் வந்துருச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அந்த பொண்ணுங்களும் அப்பா கூட கிளம்பி போறாங்க. அம்மா கறியும் பொண்ணுங்களை பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்ல அப்பங்கார இருந்துட்டு பொண்ணுங்க கூட ஜாலியாக இருக்கான். பீஸெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சும்மா ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்கான். பொண்ணுங்க 2 பேரும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு என்னன்னா நாளில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறான். அந்த இடத்துல பழைய பொருட்கள்லாம் தனக்கு தேவைப்படாத பொருட்கள்லாம் விற்கிற ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு கூட்டு போகிறான். அந்த இடத்துல அந்த பொண்ணு அந்த கிளவி மூழ்கி விட்ட பெட்டியை பார்க்குறா. அந்த பெட்டி தான் வேணும்னு அப்பா கிட்ட கேட்க அந்த கிளவி உள்ளே இருந்து அதை வாங்காதன்னு கத்த அந்த பொண்ணுக்கு அது புரியாமல் அந்த பெட்டியையும் வாங்கிட்டு போயிடுறா. வீட்டுக்கு கொண்டு போய் அந்த பெட்டியை வச்சு பார்த்துக்கிருக்கா. அப்பா இந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி கொடுங்களேன் ப்ளீஸ்ன்னு கேட்குறா. அந்த அப்பங்காரனுக்கு ஒரு ஃபோன் வருது. அதை பேசிக்கிட்டே அந்த அப்பங்காரன் வெளியே போயிடுறான். என்னடா பார்த்தா அந்த அப்பங்காரனுக்கு வெளிநாட்டில் வேலை வந்திருக்கு. ஆனால் அந்த அப்பங்காரன் என் பொண்ணுகளை விட்டுட்டு நான் வர முடியாது, நான் கண்டிப்பாக வர முடியாது, நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். நைட் ஆகுது. அந்த பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா அந்த பெட்டிக்குள்ளே இருந்து அந்த பொண்ணோட பெயரை சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருக்குது. உடனே அந்த பொண்ணு இறங்கி அந்த பெட்டிக்கு பக்கத்தில் போகிறா. அந்த பெட்டியை தூக்கிட்டு வந்து மடியில் வச்சு சரி இந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா உள்ளுக்குள்ளே செத்து போன பட்டாம்பூச்சியும் பஞ்சு இடக்கல் அது போக ஒரு மோதிரமும் இருக்குது. அந்த மோதிரத்தை எடுத்து தான் கையில் மாட்டிக்கிட்டு அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இருக்கா. மறுநாள் காலையில் ஆகுது. அக்கா கறி ஜாக்கிங் போயிட்டு இருக்கா. அப்போ அந்த தங்கச்சி கறி சொல்கிறா எனக்கு இந்த மாதிரி அப்பா அம்மா சண்டை போட்டுருக்கிறதுல சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு சொல்கிறா. அந்த அக்கா கறி இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் மாறிடும்னு நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த அக்கா கறி சொல்கிறா. இப்போ டைம் முடிஞ்சிருச்சு, அம்மா வீட்டுக்கு போகிற நேரம் வந்துருச்சு, நீங்கள் போகலான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டா. அங்கே ஒருத்தர் இருக்கான். அவன் யாருன்னு கேட்டால் இவன் தான் அம்மாவோட புது பாய் ஃப்ரெண்டான். அந்த அப்பங்கார கேட்டோடனே செம காண்டாயிடுறான். காண்டாயிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு 2 பெட்டி எடுத்துகிட்டு கிளம்புறான். அப்பங்கார தனியாக இருக்காங்க. அப்போ பொண்ணுங்களோட ஞாபகம் வருது. ரொம்பவே கடுப்பாக இருக்கான். கொஞ்ச நாள் ஆகுது. அப்பங்கார வீட்டுக்கு வர்றதுக்கான டைம் வந்துடுது. உடனே போய் பொண்ணுகளையும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லா பொருளும் கீழே விழுந்து கிடக்கு. பொண்ணுங்க 2 பேரும் அலறாங்க. என்னவா இருக்குன்னு அப்பங்கார போய் பார்த்தா ஏதோ நாயா பூனையாக இருந்திருக்கும் போலங்க. அது அந்த கதவுக்கு கீழே இருக்க வழியாக ஓடிட்டு இருக்கு. நைட் ஆகுது. அந்த பொண்ணு திருப்பி அந்த பெட்டி அந்த பொண்ணு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. கண்ணை கலங்கிட்டு அந்த பொண்ணு திரும்பி பார்க்குறா. இந்த அப்பங்கார காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி வாமான்னு கூப்பிட போனால் அந்த பொண்ணு அந்த பெட்டியில் இருக்க கண்ணாடியை உத்து பார்த்துக்கிருக்கா. அப்பங்காரை பார்த்தா அந்த பொண்ணோட கண்ணு வெள்ளைன்னு இருக்குது. அதை பார்த்தோன்னே அப்பங்கார ஏய் எப்படின்னு உசுப்புறான். நார்மல் ஆயிடுறா. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு பேதின்னு தின்னுக்கு இருக்கா. இங்கிட்டு பார்த்தா அவளோட கால் ஒன்று பெரியவங்க மாதிரியும் ஒன்று சின்னவங்க மாதிரி இருக்கு. இதை பார்த்தோன்னே அப்பனுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதை பார்த்துக்கிட்டு இருக்க நேரம் அந்த பொண்ணு வந்துட்டு வித்தியாசமா அப்படியே வேகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த அப்பங்காரன் ஹேய் அப்படின்னு சொல்லி கத்துனா அடுத்த நிமிஷமே ஸ்போக் எடுத்து ஒரே குத்தா அந்த அப்பன் கையிலே குத்தி விட்டுறான். அந்த பொண்ணு குத்துனக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு சுயநினைவே வருது. அப்போ சாரிப்பான்னு சொல்கிறான். அக்கா காரி இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகி நின்றுக்கிட்டு இருக்கா. மறுநாள் நைட் ஆகுது. திரும்பவும் அந்த பெட்டிக்குள்ள இருந்து ஏதோ அமானுஷ்யமான சத்தம் கேட்குது. திடீர்னு பார்த்தா அந்த பெட்டிக்குள்ள இருந்து ஒரு பட்டாம்பூச்சி பறந்து வர மாதிரி காட்டுறானுங்க. அந்த பொண்ணு டக்குன்னு முழிக்கிறா. அந்த பொண்ணு அப்படியே பேசாமல் படுத்துடுறா. மறுநாள் காலையில் ஆகுது. அக்கா கறி பல்லு விளக்கிட்டு இருக்கா. ஏதோ சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா அவளோட தலையிலேயே ஒரு பூச்சி இருக்குது. பயந்து ஓடுறா. திடீர்னு பார்த்தா கபோர்டை திறக்கிறா. கபோர்டுக்குள்ளேருந்து ஏகப்பட்ட பூச்சி, அதே பட்டு பூச்சி வருது. இதை பார்த்து பயந்துட்டு ரூமுக்கு ஓடினா தங்கச்சி இருக்க ரூமில் லட்சக்கணக்கான பட்டாம்பூச்சியை பறக்குது. அப்பங்கார தங்கச்சியை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறான். அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் இருங்க, நம்ம வீடே வேணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கறி வீட்டில் போய் பொண்ணுங்க 2 பேரையும் விட்டுறாங்க.
அப்போ அந்த அம்மாக்காரியை பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்பங்கார உள்ளே போகிறான். அந்த பாய் ஃப்ரெண்டுக்காரன் அங்கே இருக்கான். அந்த அப்பங்காரனுக்கு பயங்கரமான கோவம் வருது. பல்ல கடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறான். இப்போ அந்த அப்பங்காரன் ஒரு கோச்சிங் கொடுத்துக்கிருக்கான். அந்த டைமில் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும். அதையும் அந்த அப்பங்காரன் மிஸ் பண்ணதுக்காக அந்த அப்பங்கார சாரி கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறான். அந்த பொண்ணு எடுத்துட்டு சாரிம்மான்னு சொல்லிடுறான். சொன்னதுக்கப்புறம் அப்பங்கார அந்த பொண்ணு கூப்பிட்றான். வாம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், நீ வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கண்டிப்பாப்பா, ஆனால் நீங்கள் அந்த பெட்டியை மட்டும் தொடாதீங்க, நான் வரேன்னு சொல்கிறான். ஆனால் அப்பங்காரன் அந்த பெட்டியில் தாங்க கண்ணா இருக்கான். உடனே போய் அந்த பெட்டியை திறந்து பார்க்குறான். திறந்து பார்த்தா அதில் என்ன இருக்கும்? பஞ்சு, பட்டாம்பூச்சி, இடக்கல் இதுதான் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் எரிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்க நேரம் இந்த பக்கம் அந்த பொண்ணுக்கு வந்து வாமிட் வர மாதிரியே இருக்குது. கண்ணில் இருந்து தண்ணியாக வந்துக்கிட்டே இருக்குது. ஒமட்டிக்கிட்டே இருக்குது அந்த பொண்ணுக்கு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு வாய்க்குள்ளே எதுவும் இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு லைட் அடிச்சு பார்த்தா 2 விரல் வாய்க்குள்ள நிக்குது. பயந்து போயிடுற அந்த பொண்ணு. உடனே ஸ்கூலுக்கு அந்த பெட்டியை தூக்கிட்டு போயிருந்திருப்பா ஒரு பேக்கில். இது தெரியாத அந்த ஒரு சின்ன பையன் அந்த பேக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நோண்டலான்னு கையை வைக்கிறான். இதை பார்த்த ஹீரோனிக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. எந்திரிச்சு அப்படியே என் பெட்டியை போடுறா தொல்லன்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போடுறா. பிரின்சிபல் வந்து அப்பா அம்மாவை கூப்பிட்டு விட்டு ஏன் இவ இப்படி பிஹேவ் பண்ணுறா, உங்கள் 2 பேருக்கு இடையில சண்டையான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை, நாங்கள் என்னன்னு பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்பாலஜிஸ் கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்போ அந்த அம்மாக்காரி பாருங்க எவ்வளோ திமிரா சொல்கிறான்னு. உனக்கு தான் வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கல, நீ உனக்கு காசு தானே முக்கியம், நீ வெளிநாட்டுக்கே கிளம்பி போயிடு, நானும் என் பொண்ணுங்களை எப்படி போனேன் உனக்கு என்ன, நான் என் பொண்ணுங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாக்காரி அங்கேருந்து கோவமாக கிளம்பி போகிறா. அப்பங்காரன் பின்னாடி போகிறான். அப்படி நின்றுதான். சரிம்மா, அந்த பெட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தா சண்டை போட்டனால அந்த பெட்டியை பிரின்சிபல் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பிரின்சிபல் ரூமுக்குள்ளே தான் இருக்குது. அங்கேருந்து ஏதோ சத்தம் வர மாதிரி அந்த பிரின்சிபல் கேட்க அதை ஓப்பன் பண்ணி இல்லாமேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு கத்தியை எடுத்து அதை நோண்டிக்கிட்டுப்பா. திடீர்னு பயங்கரமாக காத்தடிக்குது. அவளோட கண்ணிலேருந்து ரத்த கண்ணீராக வருது. உடனே நம்ம பிரின்சிபலும் வெளியே ஓடி போயிடலான்னு கதவை திறக்க போனால் கதவை அடைச்சிக்கிட்டு பிரின்சிபலை தூக்கி ஏதோ ஒன்று அடிக்குது. அடித்து அந்த பிரின்சிபலை முறுக்கி போட்டுருது. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயினி வந்துட்டு நம்ம அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. ஏமா அந்த பெட்டிக்கிட்ட நீ இப்படி அட்டாச்மெண்ட்டாக இருக்கு, அந்த பெட்டிக்குள்ளே அப்படி என்னதான் இருக்குன்னு கேட்டால் அந்த பெட்டிக்குள்ளே ஒரு பொண்ணு இருக்கதாவும் அவள் என்கிட்ட பேசுகிறதாவும் அந்த பொண்ணுக்காரி சொல்கிறா. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா அப்பனுக்கு. கேட்டு உண்மையாக நம்ம கிட்ட மிரண்டு போயிடுறான். அப்போ அந்த பொண்ணுக்காரி சொல்கிறா, அப்பா எனக்கு இந்த சாப்பாடெல்லாம் பார்த்தாது, எனக்கு இன்னும் சாப்பாடு வேணும், ரொம்ப பசிக்குதுன்னு சொல்ல இதெல்லாம் பார்த்த ஹீரோ ஏதோ ஒன்று இதுக்கு தீர்வை கண்டுபிடிச்சி ஆகணும்னு உடனே முடிவு எடுக்கிறான். உடனே நைட் ஆகுது. அந்த ஹீரோ என்ன பண்ணுறான், நான் இன்னைக்கு பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு நைட் ஆகுது. அந்த பெட்டியை தூக்கிட்டு போய் கண்ணு காணாத ஒரு இடத்துல தூக்கி போட இங்கிட்ட இந்த பொண்ணை காட்டினா அந்த பொண்ணு கண்ணில் தண்ணி வச்சுட்டு உட்காந்துக்கு இருக்கா. அப்போ அந்த அப்பங்காரனு வந்து இன்னைக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுமா, நீ இனிமேல் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்ல எங்கே என் பெட்டியான்னு சொல்லி அந்த பொண்ணு பேய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. அப்பா இதனால தான்ப்பா உங்கள் அம்மா விட்டுட்டு போனாங்க, இந்த மாதிரிலாம் நீ பண்ணுறனால தாயா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பெரிய பொண்ணு மாதிரி பேசுகிறா. உடனே அப்பனுக்கு கோவம் வந்து அடிக்க கை தாங்க ஊங்குவான். அடித்த மாதிரியே கத்திக்கிட்டு ஏன்ப்பா என்ன அடிச்சிங்கன்னு அந்த இடத்த விட்டு அந்த பொண்ணு ஓடியே போயிடுறா. அக்கா கறி அதை பார்த்துட்டு என் தங்கச்சி அடிச்சிங்களான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அப்பங்கார அக்கா கறி கத்திக்கிட்டு இருக்கா. இங்கிட்டு அப்பங்கார எங்கம்மான்னு சொல்லிட்டு தெரிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வேகமாக ஓடி போய் அந்த பெட்டியை நாய் முடிச்ச மாதிரி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி விட்றான். அங்கேருந்து நிறைய பட்டுப்பூச்சியாக பறந்து வருது. அப்பங்காரன் அந்த இடத்துல ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த பட்டுப்பூச்சியெல்லாம் அந்த பொண்ணு வாயை திறந்து உள்ளே வாங்கிக்கிறான். அந்த இடத்துல அந்த பொண்ணு அந்த பொதிச்சியெல்லாம் முழுங்கிட்டு மயக்கமும் போட்டுறா. உடனே அக்காக்காரி அம்மாவுக்கு ஃபோன் போட்டு இந்த விஷயத்த சொல்ல அம்மாக்காரி ஃபோன் போலீஸை கூப்பிட்டு வந்துடுற. உடனே நம்ம தங்கச்சிக்காரியை அம்மா வாங்கிட்டு போயிடுறா. போலீஸ்காரனும் இனிமேல் நீ உன் பொண்ணை வழக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. சரி, என் பொண்ணை நான் மட்டும்தான் பார்த்துக்குவேன், அம்மாக்காரியும் வாரண்ட் வாங்கிடுறா. ஸோ அப்பங்காரன் இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த பெட்டியை எடுத்துகிட்டு போய் அந்த பெட்டியை ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் கிட்ட காட்டி சார் இதை பற்றி உங்களுக்கு என்னென்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிருக்கான். அப்போ அந்த ப்ரொஃபஸர் அதில் இருக்க எழுத்துக்களை படிச்சுட்டு இதை யாரும் திறக்கக்கூடாதுன்னு இதில் எழுதியிருக்கு, இது ஏதோ அமானுஷ்யமான பெட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த பெட்டியை பற்றிய ரிசர்ச் சில இடத்துல கிடச்சிருக்கு, ஸோ அதெல்லாம் நீ பாருன்னு சொல்லி காட்டினா பயங்கரமாக பேய் பிடிச்சி ஆடுற நிறைய வீடியோஸ் அதில் அந்த ரிசர்ச்சில் வருது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்பங்காரன் பயந்துடுறான். பயந்துட்டு பொண்ணை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வரான். அப்பங்காரங்கிட்ட அந்த பொண்ணு சரியாக பேச மாட்டேங்கிறா. தங்கச்சி எங்கன்னு கேட்குறப்ப தங்கச்சி மேலே படுத்துருக்கான்னு சொல்ல அங்கே போய் பைபிளை படித்து அந்த பொண்ணு இங்கே ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் தெரியுதான்னு பார்த்தா பைபிள் புக்கை தூக்கி எரிக்கப்படுது. ஸோ அந்த இடத்துல அப்பனுக்கு தெரிஞ்சது இது ஏதோ பேரநார்மல் ஆக்டிவிட்டி தான், ஸோ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சக்தி வாய்ந்த ஃபாதரை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துல அவரும் இருக்கார். அவர்கிட்ட அந்த பெட்டியை தூக்கிட்டு போய் வச்சோடனே அங்கே இருக்க மொத்த ஃபாதர்ஸுமே ஒரு ஸ்டெப் பின்னாடி வைக்கிறாங்க. இந்த பெட்டி எதுக்கு இங்கே தூக்கிட்டு வந்தீங்க, அவ்வளோ பிரச்சனை அப்படி சொல்லிட்டு அவ்வளோ பேரும் பயப்படுறாங்க. அப்படி அந்த பெட்டியில் என்ன இருக்குன்னே தெரிலங்க.
ஸோ எல்லாருமே அரண்டு போய் நிற்க ஒருத்தர் மட்டும் முன்னாடி வந்து நான் உங்களுக்கு உங்கள் பொண்ணை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணேன்னு சொல்ல அப்பங்கார உரி கேட்குறான். அந்த ஃபாதர் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிடுறாரு. ஆனால் இதை செய்யணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஸ்பேஸ் உள்ள ஒரு இடம் வேணும். ஆனால் உங்கள் பொண்ணை தனியாக கூட்டு வரணும். நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் தயாரான்னு கேட்குறப்ப நான் எல்லாத்துக்குமே தயார் தான். என் பொண்ணை காப்பாற்ற எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவேன். என் பொண்ணை அது பிடிச்சி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. எப்படியாவது என் பொண்ணை அதுலேருந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி அப்பங்கிற கதறி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஃபாதர் சொல்கிறாரு, கண்டிப்பாக உங்கள் பொண்ணை நான் காப்பாற்றுறேன், வருத்தமே படாதீங்க அப்படி சொல்லிடுறான். இப்போ நைட் ஆகுது. அந்த அம்மா கறி பார்க்குறான். அந்த பொண்ணு கறி ஃப்ரிட்ஜை திறந்து வச்சு அதுக்குள்ளே இருக்க சாப்பாடுலாம் ஏதோ பேய் மாதிரி தின்னுக்கிருக்காங்க. அங்கே இருக்க ஒரு கண்ணாடியை உடச்சி அதை எடுத்து குத்திடுவேன் போயிருந்து கத்துறா. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து நார்மல் ஆயிடுறா. அம்மா மேலே இருக்க பாசத்தில் நார்மலாகி அம்மான்னு வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. அந்த பேய் அங்கேருந்து போயிடுது. அம்மான்னு கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கா. அப்படியே காட்டுறாங்க. அம்மாவோட காலில் ரத்தம் வருதுல, அந்த இடத்துல அந்த பாய் ஃப்ரெண்டு கட்டுப்பட்டுருக்கான். எனக்கு ஏதோ வித்தியாசமாக தோணுது, அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலான்னு சொல்கிறான். மறுநாள் காலையில் ஆகுது. இந்த பாய் ஃப்ரெண்டுக்காரன் காரை துறச்சிக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணு பயங்கரமாக நின்று மூஞ்சல் அடிக்கிட்டு இருப்பான். அப்போ போயிட்டு அந்த பொண்ணு பேய் மாதிரி அவன் முன்னாடி நிற்கிறான். திடீர்னு பார்த்தா அவன் பல்லெல்லாம் உடஞ்சி ரத்தம் கொப்பளிக்குது அவன் வாயிலிருந்து. திடீர்னு பார்த்தா இங்கிட்டு பொண்ணுக்காரியை காட்டினா அவளும் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறக்காண்டி அவளை கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்கேனும் எடுத்து பார்க்குறாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை அந்த இடத்துல மாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடமே பிளிங்க் ஆகி வருது. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை அந்த அம்மாக்காரி அப்படியே உத்து பார்த்தா அதுலேருந்து ஒரு பேய் ஆன்னு கத்துது. அம்மாக்காரிக்கு தெரிஞ்சிருது இது ஏதோ அமானுஷ்யமான விஷயம்னு அரண்டு போய் உட்காந்துருக்கா. அரண்டு போய் உட்காந்துருக்கா. அதே நேரம் அந்த இடத்துக்கு அப்பங்காரன் வரான். வந்துட்டு என் பொண்ணுங்கன்னு கேட்டால் அந்த அக்காக்கறி ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. அப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பான்னு அந்த அம்மாக்கறியும் சொல்கிறான். ஆமாம் நானும் அதை பார்த்தேன், அது ஏதோ பேரநார்மலாக இருந்துச்சு, அந்த பேய் வந்து நம்ம பொண்ணை ஆட்டி படைக்குதுன்னு சொல்ல அந்த ஃபாதரும் இந்த இடத்துக்கு வந்துடுறான். இந்த இடத்துல ஒரு பெரிய ஹால் வேணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ஒரு பெரிய ஹாலில் போய் படுக்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணோட நெத்தியில் ஏதோ ஒரு துணியை வைக்கிறான். அந்த பொண்ணு அப்படியே தப்பி குதிச்சு அந்த ஃபாதரையே தள்ளி விட்டு அந்த இடத்த விட்டு பயங்கரமாக வெள்ளைக்கண்ணை வச்சுக்கிட்டு ஓடுறான். அந்த அப்பங்காரனை அந்த பொண்ணை துரத்திக்கிட்டே ஓடுறான். நிலுமான்னு கத்திக்கிட்டே ஓடுறான். திடீர்னு பார்த்தா அது ஒரு ரூம்குள்ளே போயிடுது. அந்த இடத்துல பார்த்தா ஒரு ஓரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கு. எல்லாரும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட பேரை மட்டும் அந்த ஃபாதர் கண்டுபிடிச்சிடுறான். அந்த பெட்டிக்கு பின்னாடி எழுதியிருக்கும். அந்த பேரை வச்சுக்கிட்டு அந்த ஃபாதர் நின்றுக்கிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு நார்மலாக இருப்பான். மோதிரம் கலந்து வந்துருக்கும். ஆனாலும் அந்த ஃபாதருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும். அதனால அந்த பேரை சொல்லி மந்திரங்களை ஓத ஆரம்பிக்க அந்த இடத்துல கொடுத்தாங்க பாருங்க ஒரு சின்ன ட்விஸ்ட்டை. அந்த அப்பங்காரனுக்குள்ளே அந்த பேய் போயிடும். செவுத்தில் அடிச்சு தூக்கி நிற்கும் அந்த பேய். திடீர்னு பார்த்தா அந்த அப்பங்கார வாய்க்குள்ளேருந்து ஒரு கை வெளியே வந்து அந்த வாய்க்குள்ளேருந்து ஒரு உருவமே கண்டராகி பிடிச்ச உருவம் ஒன்று வெளியே வரும். உடனே அது அந்த பெட்டிக்குள்ளே மந்திரத்தை சொல்ல அந்த பெட்டிக்குள்ளே போகும். ஃபாதர் இதுதான் நேரம் சொல்லிட்டு அந்த பெட்டிக்கு மேலே ஒரு புனித துணியை போட்டு விட்டு அதுக்கு மேலே குரானையும் பைபிளையும் வச்சு எல்லாத்தையும் முடிச்சாச்சு, இதுக்கு மேலே நீங்கள் எதுக்குமே பயப்பட வேணாம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு அந்த ஃபாதரு. இப்போ அப்பாங்காரனும் அம்மாக்காரியும் சந்தோஷமாக இருக்க மாதிரி காட்டுறானுங்க. இப்போ அந்த ஃபாதர் போயிட்டு இருந்த காரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரியும் காட்டுறானுங்க. இந்த பேய்க்கு ஒரு எண்டே இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. மறக்காமல் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பை பாய்.